அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும்போது உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார். திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே ஜென்ம ராசிக்குள் நுழைந்து விட்டாருங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி முதல்தான் முழுமையாக நுழைகிறார். எனவே அதிதீவிரமாக ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ஏனோ தானோ என்று எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பல பணிகளை மேற்கொண்டால் அவை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமையாத சந்தர்ப்பங்கள் தான் உருவாகுமே தவிர வளர்ச்சியோ முன்னேற்றமோ கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக மீனராசிக்காரர்கள் கடந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக நிச்சயம் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மராசிக்குள் சனி வந்துடக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றுவது நல்லது. ஜென்ம சனி என்பது மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகளை வெற்றிகரமாக மாற்றி கொடுத்தாலும் கூட இந்த வேளையில் போது சனி பகவான் சில சிரமங்களை ஏற்படுத்துவார். எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அனுபவம் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சூழ்நிலைகளை சரியாக நன்கு திட்டமிட்டு சிறப்பானதாக மாற்றிக்கொண்டாலே பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதால் இந்த வேளையை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு சோதனை ஒன்று நடத்தப்படுகிறது. அது என்ன சோதனை என்றால் ஒரே மாதிரியான பணம் ஒரே மாதிரியான குணம் கொண்ட இரு எலிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இரு எலிகளும் தனித்தனியே ஒரு அறையில் அடைக்கப்படுகிறது. ஒரு அறையில் அந்த கூண்டில் எந்த விதமான வசதியும் இல்லை. ஆனால் மற்றொரு அறையில் எலி பூந்து விளையாடுவதற்கென வலைகள் இருக்கிறது. எலி விளையாடுவதற்கு மகிழ்வதற்கென பல விளையாட்டு பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தனியாக எந்த வசதியும் இல்லாத அறையில் இருந்த எலிக்கு இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஒரு புறம் மது கலந்த நீரும் மற்றொரு புறம் சாதாரண நீரும் வைக்கப்படுகிறது. அந்த எலி சாதாரண நீரை முதலில் குடித்தாலும் பிறகு மது கலந்த நீரை குடித்துவிட்டு சில தினங்களிலேயே தனி அறையில் இருந்த அந்த எலிக்கு எந்த வசதியும் இல்லாத அறையில் இருந்த அந்த எலி இறந்து போய்விடுகிறது. ஆனால் மற்றொரு அறையில் இருந்த எலியுடன் இன்னும் சில எலிகள் விடப்படுகின்றன. எல்லா வசதியும் அந்த அறையில் இருப்பதால் அந்த எலி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கு வாழ்கிறது. இது வாழ்வதோடு மட்டுமல்லாது அந்த எலிக்கும் மது பாட்டிலும் அதே சமயம் தண்ணீரும் வைக்கப்படுகிறது. மது கலந்த தண்ணீரை முதலில் குடித்தாலும் பிறகு அதன் பக்கமே செல்வதில்லை. ஆனால் முழுமையாக தண்ணீரை மட்டும் குடித்து மகிழ்ச்சியாக நீண்ட நாள் வாழ்கின்றன. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் முடிவுகளை எடுப்போம். ஆனால் அவற்றை தீர்க்கமாக செயல்படுத்துகிறோமா என்று கேட்டால் உறுதியாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த தருணமானது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் இந்த தருணத்தை இன்னும் கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு தருணமாக மாற்றுகிறார். எனவே நிச்சயமாக கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் 12 ராசியில் மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே வேளையில் ராசியின் ஆதர் உச்சபலம் பெற்றதற்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அடுத்த 2 ஆண்டுகளில் சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் நுழையக்கூடிய வேளையில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். அதற்கு முன் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சனி பகவானின் பார்வை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே எல்லா காரியத்திலும் விட்டு கொடுத்து செல்வது
நல்லது. அதே சமயம் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிச்சயமாக கைகூடும். ஆனால் பண வரவிலும் பொருளாதாரத்திலும் அதிக தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் அதில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி காலகட்டம் என்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. அனுகூலமற்ற வகையில் சில நிகழ்வுகள் அமைகின்றன. எனவே கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது பல சிரமங்களை நிச்சயமாக கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பாதிக்கப்படலாம். எனவே கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வருமானத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதன் மூலம் பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே தவிர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற முறையில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக களைந்து இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் வளைந்து கொடுத்து செல்வது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் பெரும்பாலான சிக்கலுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் அதிக முதலீடு பண்ண வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த தருணத்தில் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் அதிதீவிரம் அடையக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் தொழில் ரீதியான பணிகளில் ஈடுபட வேண்டும். தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்களை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடுமையாக உழைக்க வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறக்கூடிய வகையில் உங்களது படைப்புகளுக்கு நிச்சயமாக வரவேற்பு உண்டு. பெயர் புகழ் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலையே உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடையையும் தீர்மானிக்க போவதாக அமைய போகிறது. எனவே சூழ்நிலைகளை சரியான முறையில் கையாள கற்றுக்கொண்டாலே மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அரசியலிலும் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் 7.5 சனி காலகட்டம் என்பதால் அதிக கவனம் தேவை. குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுவதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் அரசாங்க சலுகைகள் சற்று கூடுதலாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. பலருக்கு புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள்.